இந்த சைபர் மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்க ஜீமான் ஜான் அவர்களை நான் அன்புடன் மேடைக்கு 2 வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் தெரியாது, മലയാളത്തിൽ പറയാം. ഓക്കെ, ഇത് മനസ്സിലാവില്ലേ മലയാളം? ഞാനീ AK പരിചയപ്പെടുന്നത് നമ്മുടെ സുധാകർ വഴിയാണ്. സുധാകറിൻ്റെ വീട്ടിലെ ഹൗസ് വാമിന് ഞാൻ പോയി. അപ്പോൾ സുധാകർ ഭയങ്കര ആക്ടിങ് ഒക്കെ ആയിട്ട് നടക്കുവാണ്. ഹീസ് ലൈക്ക് പുള്ളി പറഞ്ഞ് ഞാനൊരു പുതിയ സിനിമയിൽ അഭിനയിക്കുന്നു. അപ്പോൾ ഞാൻ ചോദിച്ചു, എനിക്കൊരു ചിന്ന വേഷം കിടക്കുമാ? അപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു, എനിക്കും ஆக்டிங் அந்த மாதிரி பிடிக்கும், மீன்ஸ் ஐ லவ் த ஆக்டிங். அப்போது இவங்க சொல்லிட்டு ஆதிவாசி கேரக்டர் பண்ணதுக்கு உங்களுக்கு மீன்ஸ் പറ്റുമാന്ന്. അപ്പോൾ ഞാൻ சொல்ல, ആദിവാസിയല്ല, എന്നാ വേണമെങ്കിലും നിങ്ങളെ കൊടുങ്കോ നമ്മൾ ആക്ട് பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி இவங்க ஒன் ஆஃப் த கிரேட் ஆக்டர், மீன்ஸ் ஆக்டர் ப்ளஸ் டைரக்டர். இவங்க என்னை கால் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஐ திங்க் அரௌண்ட் 3 months நம்மளால காண்டாக்ட் இல்லை. ஆஃப்டர் தட் പറഞ്ഞത് அதெல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்கும், நமக்கு ஆளே கிடைக்கிது. தென் ஐ காண்டாக்ட் டு திஸ் ஜோபின் அண்ட் சுமேஷ். அவங்க எல்லாம் ரொம்ப ഇൻട്രസ്റ്റിംഗ് പീപ്പിൾ. ആക്ച്വലി വടിനോ അവരെല്ലാവരും ഒരുപാട് ഹാർഡ് വർക്ക് ചെയ്യുന്ന ഒരു ഫിലിം ഫീൽഡ്. ട്രിവാൻഡ്രത്ത് നമ്മളൊരു இந்த மாதிரி AK மாதிரி ഒരു ഗ്രൂപ്പ് பண்ணிட்டு ഇപ്പോൾ இங்கே വന്നിരിക്കുന്ന ഗീതു മേഡം ആയാലും അവരെല്ലാവരും നമ്മുടെ പാർട്ട് ഓഫ് അവർ நியூ மூவி. இதில் AK ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. ஸோ இனி நெக்ஸ்ட் ப்ராஜெக்டிலும் நம்ம டீமு நம்ம எல்லாரும் வருவேன். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட்டு வந்து அவர் ஃபோனை காதில் வச்சுட்டு அப்படி நிமிர்ந்து பார்த்தார் அப்படின்னா அந்த வில்ல லுக் இருக்கே அப்பப்பா. சரி, நம்ம டோமினிக் சார் அவர்களை அன்போடு 2 வார்த்தை பேசுமாறு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்ன தெரிக்க விட்டுட்டோமா? உண்மையிலே இந்த டீம் வந்து எனக்கு கிடைச்சது பெரிய ஒரு பரிசு, ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். பிகாஸ் இந்த டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு பர்சன்ஸும் அவ்வளோ ஸ்வீட்டாக, அவ்வளவு நட்போட, ஒரு உறவோட, நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் இந்த ஒர்க்கை வந்து நாங்கள் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக ஆன் ஸ்க்ரீனில் இருந்தவங்களுக்கும் ஆஃப் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ண எல்லா கலைஞர்களுக்கும் நான் ஒரு நன்றியையும் ஒரு பாராட்டுதலையும் தெரிவித்துக்கொள்கிறேன். முக்கியமாக நம்மளோட டைரக்டர் ஆகாஷ் அவங்க, அவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார் ஃபஸ்ட்லேருந்தே ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு. காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு டைமாவது நாங்கள் பேசுவோம். அவரோட ஸ்ட்ரகிள்ஸில் ஒரு 80% எனக்கு தெரியும். பிகாஸ் மனுஷன் தூங்குறதே இல்லை, அந்தளவுக்கு ஒர்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணார் இந்த ஃபிலிமுக்காண்டி. இதுக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு. அதில் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஒரு டீசர், ஒரு ப்ரொமோ அப்படின்னு வெளியே வரும்போது அந்த கொடுக்குற ஒரு பூஸ்டப் இருக்குல்ல, அதுதான் அவங்களோட சந்தோஷம், அதுதான் என்னோட சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். நீங்களும் இந்த ஃபிலிம் பற்றி நிறைய பேசியிருப்பீங்க. இதை வெளியே கொண்டு வர காரணம் ஒவ்வொரு எங்களோட டீம்மேட்ஸ் தான். இதில் வந்து நேரடி காண்டாக்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இன்றைக்கி பார்த்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஒவ்வொருத்தருமே இதில் டெடிக்கேட்டடாக சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த வெளியே வந்து நமக்கு கெஸ்ட்டாக இருந்து பார்த்தவங்களும் அவ்வளோ சூப்பராக ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு கொஞ்சம் பேர் போனாங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இதில் இன்னொன்று சொல்லிக்கிற ஆசைப்படுறேன். என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த ஃபீல்டில் சோஷியல் மீடியாவில் வரும்போது நிறைய கிண்டலும் கேலியும் எல்லாம் இருந்துச்சு. அப்போது நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கலை. டிக்டாக்லேயும் சரி, ரீல்ஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயும் போகும்போதும் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட் சைட்லேருந்தும் நிறைய ஒரு கிரிட்டிசைஸும் நிறைய இந்த மாதிரி பேசுனாங்க. அதை நான் எடுத்துக்கலை. ஒரு கட்டத்தில் ரீல்ஸ் போகும்போதும் அது மூலியமாக தான் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் வாய்ப்பு கிடைச்சிது. இங்கே நம்ம சுடர் ப்ரோ இருக்கார், அவரோட ஃபிலிமில் தான் மரல் அப்படின்றதுல தான் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் ஆக்ட் பண்ணேன். அப்போயே வந்து
எனக்கான ஒரு அங்கீகாரத்தை அவர் கொடுத்துருந்தாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மளோட ஒரு டேலண்ட்டை வந்து, நம்ம எஃபர்ட்டை வந்து வேற எந்த யாரும் ஐடென்டிஃபை பண்ண அப்புறம் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்குள்ள எஃபர்ட்டை நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா, மார்ஷல் இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிறாரா என்னன்னு தெரில, சவுதியில் இருக்கும்போது எனக்கு கால் பண்ணி, அண்ணா நீங்கள் வந்து சூப்பராக பண்ணீங்க, நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, அந்த ஐடியில் வந்து ஃபாலோஸ் வரல, ரீச் வரல அப்படின்னு பார்க்காதுங்க. நான் அதை பற்றி கவலைப்பட்டதும் கிடையாது. அப்போ அவன் வந்து ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாப்லன்னா, உங்களோட எஃபோர்ட்டை நீங்கள் போட்டுடுங்க, உங்களுக்கான ஒரு டைம் வரும், அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த நிமிஷத்தில் பெருமையோடு நான் சொல்கிறேன், இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ஒரு தாக்கமும் கூட தான் எனக்கு. நான் வந்து ஃபிலிமில் இப்போது 2 ஃபிலிமுக்கு நான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது சந்தோஷமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் அந்த ஃபிலிமில் நான் பெரிய திரையில் வருவேன். அதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக தான் நான் வந்துட்டு வெளியே வந்தேன். அதனால் இதை சொல்ல வந்தது என்னென்னா, ஒவ்வொரு கலைஞர்களும் நீங்கள் வந்துட்டு இதில் நம்ம எஃபோர்ட்டு எவ்வளோ தூரம் நம்ம எஃபோர்ட்டை நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். இந்த மூவி கண்டிப்பாக பெரிய அளவில் பேசப்படணும், பாராட்டப்படணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. சரி, ஓகே. மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து May 20 வந்து நம்மளோட AKPS யூனிவர்ஸ் சேனலில் வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வந்து இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும், நிறைய லைக்ஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே கொடுத்து இதோட ரிவ்யூஸ் நீங்கள் கேட்டு நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து இதோட முடிய போகிறதில்ல, இந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த பயணத்தில் வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா உங்களோட ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அதில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை எல்லா விஷயமே நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்த மூவியில் வந்து இதை விட பெட்டராக நாங்கள் ட்ரை பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே May 20 அன்னைக்கு சைபர் மூவி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் அதை ஷேர் பண்ணி அதோட ரிவ்யூஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.